வெல்கம் டு டச் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ஹோம் தேட்டர் தான் சர்வீஸ் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து அரவிந்த் சார்ன்றவர் அமைச்சிருக்காரு. இதில் வந்து சப்வூஃபர் ஒர்க் ஆகல, மீதி ஸ்பீக்கரில் எல்லாத்துலேயுமே ஹம்மிங் நாய்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தார். ஓப்பன் பண்ணால் இது தனியாக சப்பு இருந்தது. இது லைன் கொடுக்காம அவங்க கொடுத்து கேட்டு இருந்திருக்காங்க, தனியாக எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு ரீட் ஆயிடுச்சு. ஸ்பீக்கர் இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எல் மட்டும் வரல, இது எல்லாத்துலேயும் ஆடியோ வந்து கிளாரிட்டி இல்லாமல் வந்துருக்கு. சப்பு செக் பண்ணிக்கலாம். இது வந்து சப்வூஃபர் லைன் வந்து தனி பிரித்து விட்ருக்காங்க. சப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கேட்குது. இப்போது ஒரு ஹோம் தேட்டரில் ஐசி வோல்ட்டு இது எல்லாமே எப்படி செக் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது நான் மீட்டருக்கு வந்து எடுத்து வந்து தனியாக ஒயர் சால்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ செட் ஆன் பண்ணிக்கலாம். செட் ரீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக வர வோல்ட்டு இது வந்து சப்புக்கு வந்து தனியாக ஐசி போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்பீக்கர்களுக்கும் தனியாக ஐசி போட்டிருக்காங்க. இதில் வந்து காயிலேருந்தே டொயல் சப்ளை வரும். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 வோல்ட் வருது. இது எல்லா ஐசியும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வருது. எல்லாமே இன்புட் சப்ளை இந்த ஐசி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ சப் ஐசி பார்த்தீங்கன்னா 2050 இல்லை 2030 போட்டுருவாங்க. ரெண்டுமே ஒரே வோல்ட் இன்புட் தான்.
கரெக்டாக 18 வோல்ட் வருது. இதுலேயும் 18 வோல்ட் வருது. இப்போ ப்ரோக்ராம் ஐசிக்கு என்ன சப்ளை போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு ரெகுலேட்டர் போட்டிருக்காங்க. கரெக்டாக 8 வோல்ட் வருது. ஐசிக்கு சப்ளை கரெக்டாக போகுது. போட்டிலேருந்து ரெகுலேட்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. 8 வோல்ட்டு 8 to 50 வோல்ட்டு கொடுக்கலாம். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்ட் 10 வோல்ட்டு. ஃபைவ் வோல்ட்டு கரெக்டாக ரிலீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிக்கு எல்லாத்துக்குமே சப்ளை கரெக்டாக இருக்குது. இதில் கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டிலாம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். வோல்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. மேக்ஸிமம் இந்த ஐசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டிலாம் கூட ஃபால்ட் வரும். சின்ன சின்ன கெப்பாசிட்டி. இது வந்து கெப்பாசிட்டிலாம் சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து என்னதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் தேட்டரில் வந்து இந்த ஐசி ஒரு சேனல் வராமல் இருந்தது பார்த்தீங்களா. இந்த ஐசி மட்டும் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. அதுவும் ஆனால் கெப்பாசிட்டர் எல்லாமே போயிட்டு இருந்தது. கெப்பாசிட்டரில் தான் அந்த ஐசியும் ஃபால்ட்டாக இருந்தது. மொத்தமாக டோட்டலாக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரே ஒரு கெப்பாசிட்டர் கூட பழசில் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். எல்லாமே கெல்ட்ரான் கம்பெனி கெப்பாசிட்டர் தான். கெல்ட்ரானுடைய கம்பெனி. இதில் வந்து சப்வைஸ்லாம் நல்லா இருக்குது. வேறு எந்த ஃபால்ட்டுமே கிடையாது இதில். இருக்கு பாருங்க. இது கெப்பாசிட்டர் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த சப்பு பூரம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டேன். 8 ohms 30 watts. அது நான் மீட்டர் வச்சு செக் பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்குது 8 ohms. அதனால் சப்பு பூர் ஃபால்ட் இல்லை. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம்.
இது சப்வூஃபருடைய சாக்கெட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் ஸ்பீக்கரும் ஃப்ரண்ட்டில் வந்து எஃப்ஆரும் போயிட்டு இருந்தது. இந்த ஐசியும் ஃபால்ட் ஆகிட்டு இருந்தது. அதுவும் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம். ஐசி நம்பர் பார்த்தீங்கன்னா BT2025. இந்த ஐசி சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ஃபால்ட் எதனால் வரும்னா, இந்த மாதிரி ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இதை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படியே விட்டு திருப்பி ஆன் பண்ணாங்கன்னா இந்த கெப்பாசிட்டருக்கு அடியில் இருக்கிற இந்த இருக்கு பாருங்கள், இந்த கம்பிங்கெல்லாம் வந்து துரு பிடிச்சி போயிருக்கும். ஒரு சில இப்போ பேஸ்ட்டு போட்டிருந்தாங்கன்னா அதுவும் வந்து ஒரு மாதிரி துரு பிடிச்சிடும். இதில் வந்து மெயினான ஃபில்டர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அது இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து ஃபால்ட்டு. இந்த சவுண்டு எல்லா ஸ்பீக்கர்லேயும் அம்மிங் வந்தது இந்த MFD தான். 4.763 MFD. இது வந்து எதுக்குன்னா, இங்கே இருக்கு பாருங்கள், இது வந்து மீட் ட்ரான்ஸ்ட். இது வந்து மீட் ட்ரான்ஸ்ட்டு. இங்கே இருக்குது அந்த கெப்பாசிட்டர். இந்த மியூட் ட்ரான்ஸ்டில் வந்து கரெக்டான சப்ளை வந்து ரிலீஸ் ஆகலை. இப்போ மியூட்டில் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா தான் எல்லா ஸ்பீக்கருமே இருக்கும். இங்கேருந்து 1.5 வோல்ட்டு இல்லை 3.3 வோல்ட்டு இருக்கு பாருங்கள். 1 2 3 4 5. இந்த 5 ஸ்பீக்கருக்கும் மியூட்டு. இது சப்புக்கு. சாரி, இதோ இருக்கு பாருங்கள், இது சப்புக்கு போட்டிருக்காங்க இங்கே மியூட்டு. இந்த ட்ரான்ஸ்ட்லேருந்து தான் 1.3 3.3 வோல்ட்டு இந்த டிரான்ஸ்டிக் எல்லாத்துக்குமே போகும். அது போச்சுன்னா தான் மியூட் வந்து ரிலீஸ் ஆகும், ஆடியோ வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து சப்பு ப்ரீக்காக இந்த ஐசி போட்டிருக்காங்க. இப்போ இது டோட்டலாக என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிடலாம். எல்லா ஸ்பீக்கருமே ஒர்க் ஆகுது. இது அப்படியே கொடுத்தோம்னா இந்த கெப்பாசிட்டர்லாம் பேஸில் வந்து வைப்ரேஷனில் வந்து
ஓப்பன் ஆகிடும். அது பேஸ்ட் பண்ணி போட்டுருவோம். ஃபுல்லாக இருக்க அவ்வளோதான். இந்த ஹோம் தேட்டரை ரெடி பண்ணி திருப்பி நம்ம கொரியர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தவறுகள் இருந்தால் அதையும் சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். தேங்க்யூ.